மலரு மலரு கொஞ்சம் நில்லு மலரு. யாரும் என் பின்னாடி வராதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இங்க ஒரு நிமிஷம் திரும்பு. நான் சொல்றதை கொஞ்சம் கேளு மலரு. நீயே எதையாவது புரிஞ்சுக்கிட்டு நீயே பேசாத. தயவு செஞ்சு விடுங்க, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. ஹே நீ மலர் நில்லுடி. சும்மா கண்டது எதையாவது நினச்சிக்கிட்டு நீயே எதாவது கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது மலரு. மச்சான் கோவப்படாதடா. பின்ன என்னடா, இவ சொன்னா மட்டும்தான் கரெக்ட். இவ சொல்றத மட்டும்தான் நம்ம கேட்கணும். மற்றவங்க எல்லாம் முட்டாள் அப்படிதானே? மலரு ஒரு நிமிஷம் நில்லுமா. கொஞ்சம் நான் சொல்றது கேளு. என்ன சொல்லணும் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இதுக்கு மேல என்ன கேட்க சொல்றீங்க? சொல்லுங்க. அங்க நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஆ, என் இடத்துல வேற யாராச்சும் இருந்தா இன்னும் எல்லாம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ நானா இருக்கவும் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். அப்படி ஒன்றும் பெருசா இங்க நடக்கல. நீ ஏதாவது சீன் கிரியேட் பண்ணாத, புரிஞ்சுதா? அங்க நடந்தது சாதாரண விஷயம். அவளோட விருப்பத்தை சொன்னா நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவுதான். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுது. நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இப்ப கூட பாத்தீங்களா, அவரு மேல எந்த தப்பு இல்லையா, நான் தான் தப்பா? மலரு அவன் அப்படி சொல்லவே இல்லையே. அவன் பேசுறது ஒரு விதத்துல நியாயம் தானே. நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், அந்த அஞ்சலி பேசுறது சரியில்லை, அவ கூட பேசாதீங்க பழகாதீங்கன்னு. எங்க கேக்குறாங்க? யாரும் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஏய், நான் எப்பயாச்சும் அவட்ட லூஸா பழகிருக்கேனா? கேஷுவலா பேசுவேன், அதுவும் உன் முன்னாடி தான். நான் தனியா எங்கேயுமே அவகிட்ட பேசினதே இல்லை. சும்மா நீ தான் அவன் ஏதோ உளறிட்டு கிடக்குறானா, அதை கேட்டு நீ ஆடாத மலரு. இங்க பாருமா, அவ வேணும்னே ஏதோ பொய் சொல்றான்னு தான் எனக்கும் தோணுது. சும்மா நீ கதிர் மேல சந்தேகப்படாத. 1000 பேர் 1000 சொன்னாலும் கதிர் மேல நீ சந்தேகப்பட்டது தப்பு தான். நீ புரிஞ்சுக்க மலரு. நடக்கிற பிரச்சனை என்னன்னு கண்ணை விரிச்சு பாரு. சும்மா நீயே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணாத. அப்ப நீங்களும் நான் தான் ஏதோ கற்பனை பண்ணி பேசுறேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லம்மா. கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா வராது. கொஞ்ச நேரம் நீயே தனியா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். எப்படிடா இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. எப்பயுமே இவ சொல்றதா கரெக்ட், இவன் நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட். அப்படிதான் மலரு. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்படின்னா நான் சொல்லலையே. நீ நடந்துக்கிற பேர் வேற என்னவா? அவங்க என்ன நடந்துன்னு தெரியாம நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க. அதான் நடந்ததெல்லாம் என் கண்ணாலேயே பார்த்தனே, அப்புறம் என்ன? எம்மாடி மலரு, சொல்றனே தப்பா எடுத்துக்காத. கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போங்க. காதலுக்கு பொறுமையும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம். அவசரத்துல மாத்தி மாத்தி பேசினா தப்பாதான் முடியும். இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன புரிஞ்சுக்காத உன் கையில தான் இருக்கு. நானும் எப்ப பாரு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்ததுன்னா எடுத்து எடுத்து பேசி எனக்கு சடைஞ்சு போச்சு. நீயே புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்படி இருக்கிறது நல்லதில்லை மலரு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு என்னது இது? நீயே நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போனோம். இப்படி இருந்தா நல்லா இருக்கும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கதிர் சொல்றது 100க்கு 100 உண்மை. நீ கொஞ்சம் அவசரப்பட்டுதாம்மா வார்த்தை விடுற. புரிஞ்சுக்கோ. ஆமா, நான் பண்றது மட்டும்தான் தப்பு. பரவாயில்ல விடுங்க, நான் அப்படியே பண்ணிட்டு போறேன். இப்ப கூட பாத்தியடா நம்ம சொல்றதை ஏத்துக்கிறாளான்னு. இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. அங்க ஒருத்தையும் அப்படி ஆறானா, இங்க வந்துட்டு இவ ரோட்ல இப்படி ஆடிட்டு இருக்கா. 2 பேரும் மொத்தத்துல ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாரும் என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேச வேண்டாம். எனக்குன்னு ஒரு இது இருக்கு. நான் ஒன்றும் அந்த அஞ்சலி மாதிரி கிடையாது. டேய், அவ்வளவு கொஞ்ச நேரம் கம்முனு இருக்க சொல்லு. நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்களோ? விடுங்க, என்ன பேசணுமோ பேசிட்டோம். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு முதல்ல. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு போறேன். நான் வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு வரேன். ஒன்றும் வேண்டாம். பாரு, ஒன்னா உங்க அம்மா என்ன நம்பிதான் எப்படி விட்டுருப்பாங்க. தயவு செஞ்சு நான் பாட்டுக்கும் பின்னாடி வரேன், நீ முன்னாடி போயிட்டு. நான் வீட்டு வரைக்கும் வந்துட்டு நான் திரும்பி வந்துக்கிறேன். வேண்டான்னு சொன்னேன். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? ஏன் இப்படி இருக்க? நல்லா தானே இருந்த, எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு? என்ன பண்றது, நாம நல்லா இருக்கனாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மள நல்லா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? சப்பா, என்னால முடியலப்பா. நீ போறியா? வீட்டுக்கு போ. நீங்க வாங்க கூட. நான் வரட்டும் மாமா? இல்லைன்னா உங்களை சொல்ல இவரை தான் சொன்னேன். இப்பதான் ரொம்ப நேரமா வீரவாசனம் பேசிட்டு இருந்த. இப்ப என்ன வாங்குற வராதேங்கிற? என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, வீடு வரைக்கும் வந்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. எனக்கு பயமா இருக்கு, போகணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் நைட்டு நேரமா இருக்கு, அதனால தான் கூப்பிட்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரி மச்சான், நீங்க கிளம்புங்க. நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. சரி, நான் வரேன், வா போலாம். யாரையும் கூட பேசாம கூட வந்தா மட்டும் போதும். இதுக்கு நீயே போயிடலாண்டி. என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. மச்சான் கோவப்படாதடா. அவ ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கா. கூட போ, எதுவும் பேசாத, அப்புறம் பேசிக்கலாம். சரி, நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து சண்டை போடாம போங்க. என்ன பண்ணி தொலையுது, என் தலையிலுது. நான் போயிட்டு வரேன். சரி மச்சான். மச்சான், என்னடா தலை இப்படி வலிக்குது? வலிக்காத என்ன பண்ணும்? நீ பஸ்ல இருந்து கீழே விழுந்தியே, அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்னு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? என்ன கீழே விழுந்துட்டனா? ஏய், என்னடா இப்படி சொல்ற? உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா என்ன? என்னன்னு தெரியல, தலையில அடிபட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன ஆனது ஒன்றும் ஞாபகம் இல்லையே. ஆமா, நான் யாருனாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? அப்பாடா, அது வரைக்கும் ஞாபகம் இருக்கே, சந்தோஷம்டா.
சரி, என்ன நடந்தது? பஸ்ல வந்து கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் நீ ஏன் கொண்டு வந்து இங்க சேர்த்துன? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கங்கிறது அளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கோன்னு காட்டி கொடுக்குது. இதுல வேற நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குமான்னு கேக்குற. ஏண்டா? அட ஏன்டா நீ வர? ஏன்டா அப்படி சொல்ற? அதை ஏன் கேக்குற? பெரிய கதையே நடந்து முடிஞ்சிடுச்சு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ம், சொல்லுடா, என்ன நடந்தது? அதை ஏன் கேக்குற? நீ அந்த ஆளோட பிள்ளைய பழி வாங்கணும்னு நினைச்சு பஸ்ல இருந்து கீழே விழுந்த. கடைசியில பார்த்தா உனக்கு தலையில அடிபட்டுருச்சு. அந்த இடத்துல நான் இல்லையா? நீ தான் பாத்துக்கிறேன்னு சொன்னியே. சரி, சமாளிச்சுப்பேன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன நடந்ததாவா? அந்த பிள்ளை பிரியா இருக்காங்கல்ல, அவங்க தான் உன்னை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உனக்கு பிளட் எல்லாம் கொடுத்துருக்குடா. அந்த பிள்ளைய நீ சாதாரணமா நினைச்சிட்ட. பிரியானா? யாரு? டேய், நம்ம பழி வாங்கணும்னு நினைச்சோமே பிரியா. அதையும் மறந்துட்டியா? நாம எதுக்காக அவளை பழி வாங்க நினைச்சோம்? அட கடவுளே, உனக்கு எல்லாமே மறந்துடுச்சாப்ப? இல்ல, எதுக்காக நான் அவளை பழி வாங்கணும்னு நினைச்சேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, டாக்டரை கூப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும். பிரியானா யாரு? அதாவது நம்ம பஸ்ல போகும்போது ஒருத்தி வருவா. அவளை பழி வாங்க நினைக்க போய் போட்ட பிளான் தான் நீ பஸ்ல இருந்து கீழே வந்தது. அதையே நீ மறந்துட்ட. என்ன நானா? டேய் அப்பா, ரொம்ப நடிக்காதடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அப்படியே மறந்த மாதிரி நடிக்கிற பத்தியா? இல்ல, எனக்கு உண்மையிலுமே எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப அவங்க எங்க? மணி 10 ஆச்சு. இன்னும் இங்க இருந்தாலும் அவ்வளவுதான், அவங்க அப்பா தேடிட்டு வந்துருவாரு. நாளை வீட்டுக்கு தாண்டி விட்டேன். இப்பயே அவங்க வீட்டுல போய் என்ன நடந்து ஏதுனால ஒன்றும் தெரியல. பாவம், அந்த பிள்ளை பிளட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அது மட்டும் இல்லடா, நீ அவளை பழி வாங்க நினைச்ச. ஆனா அவ உன் உயிரை காப்பாத்தினதே அவ தான். என்னடா சொல்ற? அவளை நான் இப்பயே பார்க்கணுமே. பாப்ப நீ. ம், அவ வீட்டுக்கு போயிட்டா. நாளைக்கு இது வந்தானா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா காலேஜ் பஸ்ல பார்த்தாதான் உண்டு. உயிரை காப்பாத்திக்காங்கன்னு சொல்றேன். பார்க்க முடியாம போயிடுச்சு. கவலைப்படாத, கூடி சீக்கிரம் பார்க்கலாம். உடம்பு ரெடி ஆகட்டும். சரிடா, நீ இங்கே இருக்கியா? இங்கே தான் இருக்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன்னா சொன்னேன். ஆனா எப்படிடா அடிபட்டான்னு நல்லவனா மாறிட்ட? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதை இது பேசிட்டு இருக்காத. ம், சரிங்க சார், நீங்க தூங்குங்க. என்னாச்சு? அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், இவன் பழசெல்லாம் மறந்த மாதிரி பேசுறான். எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவருக்கு தலையில் அடிபட்டுருல, கொஞ்சம் டயர்னா அந்த இதில் தான் இப்படி பேசுகிறாரு. சரியாயிடுவார். டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் தூங்கட்டும். சரிங்க சிஸ்டர். சரி, ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. நைட் டியூட்டிக்கு வேறு சிஸ்டர் வருவாங்க. சரிங்க சிஸ்டர். சரி, நான் கிளம்புறேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. ம், சரி. சரிடா, நீ அப்படியே அந்த பக்கம் உட்காரு, இல்லைன்னா படு. நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ம், சரிடா, தூங்கு. மனதி, நில்லுமா. ஏன் அக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன கிச்சனுக்கு ரூமுக்கு நடந்துட்டே கிடக்குற? என்ன பண்ணிட்டு இருக்க? சமைக்க மாட்டேன், இன்னைக்கு நம்ம இப்படி நடந்துட்டு கிடக்குற? எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாவது சொன்னா இந்த அத்தையே போதும், அவகிட்ட உடனே போய் சொல்லிடுவாங்க. பானதி, உன்னதாமா? என்ன கேட்டா எதுவும் பதிலே வரல? ஒன்றும் இல்லாத்தா, அந்த பிள்ளை ரம்யா உடம்பு சரியில்லையா, அவளை இது பார்த்தா நம்ம எப்படி சாப்பிட்றது? அதனால தான் நானே சமைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? வேலையும் கிளே நடந்துட்டே இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதையும் பார்த்துட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா, நான் போய் சமைக்கிறேன். சரி, போ, போய் சமைக்கிற வேலை பாரு. பானதி முகமே தெரியல, என்னத்தையும் நம்மக்கிட்ட மறைக்கிறா. என்ன விஷயம் தெரியலையே. ஏன் அப்படி இருக்கா? நல்லா தானே இருந்தா. சரி, என்னம்மா? என்னம்மா இங்க உட்காந்துருக்கீங்க? ஏன் இங்க உட்காந்தா என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா தான் கேட்டேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பொண்டாட்டி பிரச்சனை ஒரு டைப்பா தான் தெரியுறீங்க. ஆமா, எங்க ரேவதியை காணோம், மருமகளையும் காணோம். ரூம்ல தான் இருக்காங்க. ஏன்பா? மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரு, அவ எடுக்கலைன்னு சொன்னா, அதான் கேட்டேன். தெரியலப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, வானதி வீட்டுல இருக்கலாம், வெளியே போயிட்டாளா? உன் பொண்டாட்டி கிச்சன்ல தான் இருக்கா, போய் பாரு. என்ன, கிச்சன்லயா? ஆமா, ஏன் இவ்வளோ ஆச்சரியமா கேட்குற? கிச்சனுக்குலாம் போக மாட்டாளே, அதான் கேட்டேன். தெரியல, என்னமோ இன்னைக்கு தான் ரூமுக்கு கிச்சனுக்கு நடந்துட்டே கிடக்கா. என்னன்னு தெரியல. கேட்டதுக்கு ஒன்றும் இல்லாத்தா அப்படின்னா நீயே போய் கேட்டுக்கோ. சரிம்மா, நான் பாக்குறேன். சரிப்பா, போய் பாரு. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, வானதி கிச்சன்ல இருக்கா? மழை வரப்போகுது இன்னைக்கு. என்ன விஷயமா இருக்கும்? மேடம் கிச்சனுக்கு போறாங்க. சரி, போய் பார்க்கலாம். எப்படியோ ரம்யாவுக்கு ரெடி பண்ணிட்டான். அவளுக்கு முதல்ல கொடுத்து அவளை சாப்பிட வைப்பான். பாவம், பிள்ளைச்சாச்சு பிள்ளை நேரத்துக்கு சாப்பிட்டானா தான் உடம்புல கொஞ்சம் தங்கும். போய் கொடுத்துட்டு அப்புறமா வந்து மற்றவளைய பார்த்துக்கலாம். என்ன இவரு எப்பயும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு, இன்னைக்கு என்ன காணுமே? எங்கே போனாரு, என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரியல. இந்த மனுஷனை என்னத்தை தான் சொல்கிறதோ. வானதி,
அடடே வந்துட்டாரு போலே. எனக்கு கிச்சனுக்கு வாங்க. வரேன். வாங்கங்க. ஏங்க இவ்வளோ நேரம்? என்னடா அது, நம்ம காண்றது கனவா இல்ல நிஜமா? என்னங்க ஆச்சரியமா பாக்குறீங்க? இல்ல நீ வானதி தானே? ஏன் வானதி இல்லாம வேற என்னவோ? உண்மையை சொல்லு, நீ உண்மையில வானதின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் ஏன்னு கேட்டேன். கிச்சன்ல இருக்க என்னை பார்த்து சிரிக்கிற, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இல்ல ஏதாவது ஆயிடுச்சா இல்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அதனாலதான் கேட்டேன். கிண்டல் தானே வேணாங்கிறது. சரி சொல்லு வானதி, என்ன பிளான் பண்ணிருக்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதை முதல்ல சொல்லு. ஐயோ கடவுளே, நீங்களுமாங்க? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. இன்னைக்கு என்ன எல்லாம் தலைகீழா நடக்குது? ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு, ஆனா அது என்ன நான் சொல்ல மாட்டேன். உங்க மருமக தான் சொல்லுவா. அந்த காவியாக்கும் உனக்கு வேலை என்ன? நான் ரூமுக்கு போறேன், நீ ஆச்சு அவளாச்சு. நான் காவியா பத்தி பேசலையே. நான் மருமகன் சொன்னது ரம்யாவை. என்ன சொன்ன? ரம்யாவையா? ஆமா, ரம்யாவோட ரூமுக்கு போங்க, நான் வரேன். என்னடி விஷயம்? சீக்கிரம் எனக்கு கைக்கு உள்ள காவி உள்ள, நீ என்ன இப்படி பேசுறவ? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டியா? நான் தான் சொல்றேன்ல, சந்தோஷமான விஷயம் என்ன. ரகு ரூமுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். ஐயோ என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி சீக்கிரமா வா. போங்க, பின்னாடியே வரேன். ஏதோ ஒன்று கிளப்ப போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுளே, இந்த வீட்டில் அடுத்த ஒரு பிரச்சனை நடக்காம நீ தான்ப்பா பார்த்துக்கணும். இவரே நம்மள நம்பவே மாட்டாரு போல. வாங்க அங்கிள். ரகு, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாப்பா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. ஹாப்பி நியூஸா? என்னடா, என்ன விஷயம்? எம்மாடி, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. அங்கிள், அத்தை உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? எம்மாடி, நீ ஏன் அவ்வளோ பேசிட்டீங்களா என்ன? அவன் என்னடானா மருமகங்கிறான். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது கனவா இல்லை நிஜமா? என்ன நடக்குது இந்த வீட்டில்? அதை ரம்யாவே சொல்லுவா. அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? ஆமாப்பா, அதை வாங்கிக்கங்க. இந்தாங்க அங்கிள். எம்மாடி, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் எதுக்குன்னு சொல்லுமா, படப்படன்னு வருது. அங்கிள், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னா ஹாப்பி நியூஸாக தானே இருக்கும். இதை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஐயோ ரகு, என்னடா சொல்ல வர மருமக? அப்பா, நீங்க தாத்தா ஆக போறீங்க. ஆமா அங்கிள், நீங்க தாத்தா ஆக போறீங்க. ரகு, உண்மையாவாடா? ஆமாப்பா, உண்மையதான். கங்க்ராட்ஸ் ரகு. ரம்யா, உனக்கும் கங்க்ராட்ஸ்மா. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ்பா. இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா என்ன தாத்தா ஆக்கணும் மாதிரி தோணுது. அதனால என்ன, கூடிய சீக்கிரம் பேரனும் பேத்தி கூடயே விளையாடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இனிமே ஜாலியா இருங்கப்பா. இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்? ஏப்பா ரகு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்மாடி, அதனாலதான் உங்க அத்தா மனசு மாறிட்டாளா என்ன? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அங்கிள். அப்படிதான். ஓஹோ, அப்ப அவ உண்மை முழுசா மாறிட்டான்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்களாச்சும் அம்மாவாச்சு, நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு ஹாப்பி நியூஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா ஆமா, அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்ல, அம்மா ரம்யாவும் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அடி சக்க, இதுவரையா? ஆமா அங்கிள், நான் கிச்சன்ல மயக்கம் போட்டு வந்துட்டேன். அத்தை தான் இவரை ஃபோன் பண்ணி வர வச்சு என்ன ஏதுன்னு பார்த்தாங்க அங்கிள். எல்லா விஷயத்துக்குமே அத்தை தான் காரணம். பரவாயில்லையே வானதி, இப்படியெல்லாம் பண்ணாங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அதனால தான் விழுந்து விழுந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காளா? ஆமாப்பா, அதேதான். ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அவன் மனசு மாதிரி நம்ம மருமகளை ஏத்துக்கிட்டாலே அதுவே போதும் எனக்கு. அங்கிள், அத்தை உண்மையுமே பாவம் அங்கிள். ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்ன. எங்க அம்மா கூட என்ன எப்படி பாத்துப்பாங்களான்னு தெரியல, அப்படி பாத்துக்கிறாங்க. எப்படியோ வானதி மாசம் மாத்திட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏண்டா எல்லாம் கடவுள் விட்ட வழிதான்ப்பா, நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இனிமேதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 3 மாசம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியாமா? ஆமா, உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இன்னும் இல்ல அங்கிள், இனிதான் சொல்லணும். அப்புறம் அத்தை அம்மா வீட்டுக்கு கூட வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அது ஒரே ஹாப்பி நியூஸா இருக்குது. பரவாயில்லையே வானதி. அப்பா, அம்மா உண்மையிலுமே மாறிட்டாங்களா என்ன? ரம்யா தான் மாறிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னாலதான் கொஞ்சம் லைட்டா நம்ப முடியுது, நம்ப முடியாம இருக்கு. இல்லடா, கிச்சன்ல விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. உங்க பாட்டி கூட என்ன ரூமுக்கும் இதுக்கும் நடந்துட்டே கிடக்குறா, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இவ எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நான் அதை அம்மாட்ட பேசிக்கிறேன். அங்கிள், அத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், வீட்டுல இருக்கவங்க கிட்டன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல சொன்னாங்க. அவ சொன்னது நியாயம்தாம்மா. அதுல ஒரு காரணம் இருக்கு. வீட்டுல இருக்கிறதுங்கெல்லாம் சரியானதுங்க. அதுகிட்ட நல்ல விஷயத்த சொன்னா அதை எப்படி கெடுக்கலான்னு தான் பாக்குங்க. யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. ஒரு 5 மாசம் போட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். எப்படி அங்கிள் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்க முடியும்? என்ன பண்றதுமா, இந்த வீட்டுல இருக்க ஜந்துக்களா இருக்குதுங்க.
சில விஷயங்களாம் மறைச்சு தான் ஆகணும். நல்லதை மறைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைம்மா. சரிங்கப்பா. நாளைலேருந்து நானும் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். கொஞ்சம் ரம்யாவை பார்த்துக்கங்கப்பா வீட்டிலே இருந்து. அதை தாண்டி எங்களுக்கு வேற என்னடா வேலை? உங்க அம்மா இருக்கா, நான் இருக்கேன். அதெல்லாம் மருமகளை பத்திரமா பார்த்துப்போம். நீ கவலையே படாத. அதை சொன்னா இவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ரகு, நீ ஹாஸ்பிட்டல் போடா. பாவம் பேஷண்ட்லாம் வந்துட்டு திரும்பி போவாங்க, நல்லா இருக்காது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா. நான் நாளைலேருந்து கிளம்பிடுவேன். செக்கப் போலியடா? போனாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, பார்த்து போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க. சரிங்கப்பா. சரிப்பா, நான் கீழே போகிறேன். அம்மா வேற கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு இருந்தா, நான் போய் பார்க்குறேன். சரிங்கப்பா. ஒன் செகண்ட், 2 பேத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ அங்கிள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. சரிம்மா, பாருங்க, நான் கீழே போகிறேன். சரிங்கப்பா. ரகு, ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டே போகிறேன்டா. கொண்டு போங்க கொண்டு போங்க. ஓய் பொண்டாட்டி, ஒரே ஹாப்பி தான் போல. அத்தையும் மாமாவும் தாங்குறாங்களே என்ன? ஏங்க உங்களுக்கு பொறாமையா இருக்கோ? பொறாமை என்னெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னை விட இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அதை தான் நினச்சேன். அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு நீங்க தான் பெஸ்ட். உங்களுக்கு கீழே வேணா உங்களை சொல்லலாம். உண்மையா வரம்யா? நான் எப்பயும் ஃபர்ஸ்ட் தானே? ஆமாங்க, நீங்க தான் எப்பயும் ஃபர்ஸ்ட். அத்தை மாமா இப்படி பாத்துக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. கல்யாணம் புதுசுல எப்படி இருந்தோம், இப்போ பாருங்க. ஹே லூசு, நமக்கு 1 மாசம் தாண்டி ஆச்சு. நீ என்னமோ 10-15 வருஷம் ஆன மாதிரி பேசுற. இல்ல, இருந்தாலும் சொன்னேன். ஒரு வாரம் அப்படி இப்படின்னு ரொம்ப கோவமா இருந்தாங்க. ஏதோ இப்ப பரவாயில்ல, அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களே, அதை தான் சொன்னேன். எப்படியோ என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கும்போது ஹாப்பியா இருக்காப்பா. அது போது எனக்கு. பரவாயில்ல, நானும் நல்ல குடும்பத்தால தான் வாக்கப்பட்டு வந்திருக்கேன். பாருடா, வாக்கப்பட்டா. ஆமாங்க, கல்யாணம் பண்ணி வந்ததை சொன்னேன். நல்லா பேச கத்துக்கிட்டே இப்பெல்லாம். அதெல்லாம் அப்படிதான். ஆமா, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? எங்க அம்மா கிட்டயா? நான் நேர்லயே வர வச்சு சொல்லிக்கலாம்னு பாக்குறேங்க. போன்ல சொன்னா நல்லா இருக்காது. நேர்ல வரட்டும், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பேசலாம்னு இருக்கேன். ஏதாவது பயந்துக்க போறாங்க நேர்ல வான்னு சொன்ன உடனே? இல்ல இல்ல, நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன். பயப்படாதீங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது. சரி ரம்யா, நாளையிலேருந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு கஷ்டமா இருக்குடி. நீ பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. இங்க பாருங்க, இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. எதுனாலும் கால் பண்ணேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணா கால் அட்டன் பண்ணவே மாட்டீங்க. நீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட. அது அப்ப இப்பெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன். ஓஹோ, புள்ள மேல இருக்க பாசம் அப்படிதானே? சாச்சா, அன்னைக்கு உண்மையிலே கவனிக்கல ரம்யா. நீ அதையே சொல்லி சொல்லி காட்டாத. சரி சரி, நான் கேஷுவலா தான் சொன்னேன். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா அப்பா உன்னை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உனக்கு எப்பயாவது ஃபோன் பேசணும் எதுனாலும் எனக்கு கூப்பிடு, சரியா? சரிங்க. சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஹலோ மேடம், ஓபி பார்த்துட்டு நான் வரதுக்கு லேட் ஆகும். நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுக்காங்க, புரிஞ்சுதா? சரிங்க, இப்பெல்லாம் பசியாக தான் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன், வாமிட்டும் வருது. அதனால அப்படியே போகுது. அப்படிதான் ரம்யா இருக்கும். அப்படித்தான் இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும், சரியா? உனக்காக சாப்பிடலனாலும் என் பேபிக்காக சாப்பிடணும். இது நல்ல கதையா இருக்கே. எனக்காக சாப்பிடலனாலும் பரவாயில்ல, பேபிக்காக சாப்பிடணுமா? ஆசைதான். சும்மா சொன்னேன். நீயும் நல்லா இருக்கணும், பாப்பாவும் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, சாப்பிட்றேன். அப்புறம் நாளைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். நாளைக்கு ஈவினிங் நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம், சரியா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஜெயனா கடிச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்க கிட்டே போகலாம். சரிங்க, யார்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் சரி, போகலாம் நாளைக்கு. சரி ரம்யா. சரி, அம்மா டிஃபன் ரெடி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வரட்டா? அத்தை கொண்டு வருவாங்க. பாடுறா. அதுக்குள்ள அத்தை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டியா? ஆமா, இன்னும் 2 நிமிஷத்துல அத்தை வருவாங்க. என்ன பாக்குறீங்களா? அடிப்பாவி. போற பக்கம் பார்த்தா என்ன கட்டி விட்டு போறியே. அப்படி இல்ல, அவங்க வருவாங்கன்னு சொல்ல வந்தேன். சரிங்க மேடம், வரட்டும். பிரியாவி, என்னாச்சு? ஏதாச்சும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் என் பிள்ளை என்ன பாடுபடுறாலும் முன்னாடி வசந்தி பண்றது. பேசாம நம்ம போலீஸ் கிட்டே போயிடுவோமா? ஆமாங்க, இதுக்கு மேல காலம் செலுத்திட்டு நடக்கக்கூடாது. ஏதாவது நடந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. போதுங்க, வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சரி வசந்தி, நம்ம போலாவா? என்னங்க? என்ன வசந்தி? அங்க பாருங்க, பிரியா வந்துருக்கா. என்ன? எம்மாடி பிரியா? அப்பா. எம்மாடி பிரியா, எங்கம்மா போன? உனக்கு அண்ணன் நாங்க தேடாத இடத்துல எங்க போன? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி அழுகுற? பிரியா, எங்கடி போன? என்ன ஆச்சு? ஏன்டி இப்படி பண்ண? ஆமா அப்பா, நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. என்ன ஆச்சுடி சொல்லு. எங்களுக்கு கை கால படங்குது. எங்க போன இவ்வளோ நேரம்? அப்பா, நான் காலேஜ் விட்டு பஸ்ல வரும்போது ஒருத்தங்களுக்கு பஸ்ல இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அப்புறம் என்னாச்சுமா? உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல,
அவருக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் போயிட்டே இருந்தது. யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. நான் தாப்பா அவரை ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். ஏண்டி உனக்கு எதுக்கு இத்த வேலை? நீ தெரிந்தவே மாட்டியா? எத்தனை சொன்னாலும் தெரிந்தவே மாட்டேன். அப்படிதானே? அடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணி தான் நீ இந்த நிலைமையில வந்து நிற்கிற. என்னைக்கு தான் நீ திருந்துவ? வசந்தி கம்ம வசந்தி புள்ளைய திட்டாத. போது நிறுத்துங்க. நீங்க பண்ற வேலை தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து அவ இங்க வந்து நிக்கிறா. ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? அவருக்கு பிளட் கிடைக்கல, உயிருக்கே போராடிட்டு இருந்தாரு. கடைசியில நான் தான் பிளட் கொடுத்து அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். மயக்கத்திலேயே கொஞ்சம் நேரம் ஆகுனாங்க. நான் தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? ஒரு உயிரை காப்பாத்தினது என்னோட தப்பா? தப்புலமா, தப்புல. இருந்தாலும் ஒரு வார்த்தை எங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம். காணோன்னு சொல்லிட்டு இதோ இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பலான்னு தெரிஞ்சிருச்சோம். நீ வந்துட்ட. சாரிப்பா, நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? யாருமே இல்லை அவங்க கூட இருக்க. நான் இவ்வளோ நேரம் இருந்துட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு தேவையில்லாத வேலை பிரியா. யார் இக்கடை விட்டு போனா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு வர வேண்டியதானே? இதெல்லாம் உனக்கு தேவையா? வசந்தி நீ உன் வேலையை பாரு. எமடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமா, பரவாயில்ல விடு. உயிரை காப்பாத்தினது பெரிய விஷயம் தான். நீ உள்ள போ. சாப்பிட்டியா இல்லையா? இல்லப்பா, எனக்கு பசிக்கல. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆமாடி, உனக்கு ஆனந்த் நாங்களே வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு கொண்டிருக்கோம். இதுல சாப்பாடு ஒண்ணுதான் குறை. ஏதாவது சொல்லிட போறேன். எமடி அவ கிடக்குறாமா, நீ உள்ள போய் சாப்பிட்டு பாடு. நானாமா வரேன். சரிங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. என்ன பரவாயில்லம்மா, தப்பு இல்ல, ஒன்றும் தப்பு இல்ல. ஒரு உயிரை தானே காப்பாத்திட்டு வந்திருக்க. ஒன்றும் இல்லம்மா, நீ உள்ள போ. சரிங்கப்பா. ஏங்க, அவளை 4 கேள்வி கேட்காம நீங்க என்னங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களால தான் அவ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறா. வசதி சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம் இல்ல. அவ ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்து நிக்கிறா. நீ என்னடானா இப்படி திட்டிட்டு இருக்காவல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன நினைச்சோன்னு அதையும் யோசிச்சு பாருங்க. சும்மா தேவையில்லாதது இதெல்லாம் நமக்கு தேவையா? சரி விடு, நடந்தது நடந்துச்சு. சின்ன பிள்ளை தானே, அவ தப்பா பண்ணா. அவளை திட்டுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. விடு, போய் வா, 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டு படுப்போம். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருக்கத நீங்க 2 பேரும் சாப்பிட்டு படுங்க. நான் போறேன். வசந்தி சொன்னா கேளு. உங்களை மாதிரிதான் உங்க பிள்ளையும் இருக்கா. 2 பேரும் என்னமோ பண்ணுங்க. நான் போய் படுக்கிறேன். வசந்தி இவ சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தான். இந்த பிள்ளை எங்க போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். ஏன்டா அப்படி இருக்காளோ? இன்னும் அந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. சரி, யாரு என்ன ஏதுன்னு காலையில விசாரிச்சுக்குவோம். இப்ப கேட்டா நல்லா இருக்காது. அவளே பாவம் ரொம்ப பயந்து கிடக்குறா. திட்டுவோன்னு நினைச்சு. கடவுளே, என்னதான் பண்றதோ? ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது. நீ தப்பா துணையா இருக்கணும்.